வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இது மாதிரியான ஃபோட்டோ கொலாஜ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஃபோட்டோஸுக்கு வந்து இது மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சாம்பிள்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபோட்டோ கொலாஜ்னுடைய சாம்பிள்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸோடனுடைய சாம்பிள்ஸ். சரி, வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டுட்டோரியலில் மொத்தம் நம்ம 4 டூல்ஸை பயன்படுத்த போகிறோம். அதில் 3 வந்து பார்த்திங்கன்னா கொலாஜ் மேக்கர்ஸு, 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மேக்கர். இந்த 3 கொலாஜ் மேக்கர்ஸில் 2 வந்து ஆன்லைன் பேஸ்டு, 1 வந்து விண்டோஸ் பேஸ்டு. லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது photocollage.com. ஸோ இதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கொலாஜ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபோட்டோ கொலாஜின் இருக்குது, ஷேப் கொலாஜின் இருக்குது. 2 விதமான கொலாஜ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ கொலாஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌஸ் பட்டன் இருக்குது. இந்த ப்ரௌஸ் மேலேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது இந்த இடத்துல ஆட் இமேஜஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவையான இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதனுடைய லிமிட்டு. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இமேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஆட்டோ கொலாஜ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி இப்படி கொலாஜ் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்பேசிங் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்பேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஆட்டோ கொலாஜ் அப்படின்னு கிளிக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்பேஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்பேஸ் தேவையில்லைன்னா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அகெயின் ஆட்டோ கொலாஜ். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பெரும்பாலான டெம்ப்ளேட் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அது சில டெம்ப்ளேட்ஸுக்கு வந்து இமேஜஸ் நம்ம 25 இமேஜஸ் எடுத்திருந்தாலும் அது வந்து தானாகவே கேன்சல் பண்ணிவிடும். எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் இருக்கோ அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஸோ நான் வேறு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் எத்தனை இமேஜ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்பர் கொடுத்துருக்கு. இது வந்து 6, இது வந்து 7 இமேஜஸ், இது மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 7 இமேஜஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வேணும் அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இமேஜ் மேலே கீழே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் இது மாதிரி மாற்றிக்கலாம். ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஆர்டர் வந்து மாறும். ஸோ இது மாதிரி ஆர்டர் வந்து மாறுது பாருங்கள். ஸோ நம்ம ட்ராக் பண்ணி விட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் வந்து மாறும். ஸோ ஒன்ஸ் இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கொலாஜ் போயிட்டு இங்கே சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், HD, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொலாஜுக்கு ஒரு நேம் டைப் பண்ணுங்கள். அப்புறம் சேவ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. JPEG, PNG, உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கொலாஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நான் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டு பின்னால் முன்னால் கொண்டு வர்றதுக்கு மூவ், டவுன், அப் இதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இங்கே மேலே கீழே அப்புறம் பேக்வேர்ட், ஃபார்வேர்டு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது பார்டர் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஷேப் பார்டர் இதை கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பார்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஸோ அந்த பார்டர் வந்து அதுக்கு அசைன் ஆகுது பாருங்கள். இங்கே மோர் ஆப்ஷன் கூட இருக்குது. மோரில் போனீங்கன்னா அகைன் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இல்லை நீங்கள் கொஞ்சம் உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிக்கர்ஸ்னு கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஐட்டம்ஸ் கிடைக்குது. இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்டு அது கூட நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுடைய கலர் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கொலாஜ். இதுவே வந்து நம்ம ஷேப் கொலாஜ் அப்படின்னாக்கா நீங்கள் ஷேப் கொலாஜ் கிளிக் பண்ணலாம். ஸோ இது கேட்குது, இந்த இது சேவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம லீவ் கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இமேஜஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் வந்து 25 இமேஜஸ் தான் மேக்ஸிமம் லிமிட். ஸோ இது மாதிரி அதுவே ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷேப் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேப் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஐகான் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் இந்த ஃபோட்டோஸ் வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு இந்த கொலாஜ் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் சைஸு, பார்டர் சைஸு, மார்ஜினு இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி இங்கே கொலாஜுக்கு போயிட்டு சேவ் இமேஜஸ் ஹெச்டி இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது pixlr.com. ஸோ இந்த pixlr.com போனீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு சில எடிட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கொலாஜ் மேக்கரும் இதில் இருக்குது. இதில் அப்படியே நீங்கள் டவுனில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ கொலாஜ் மேக்கர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது இங்கே வந்து செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து 25 இமேஜஸ் லிமிட்டு. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் அது வந்து அரேஞ்ச் ஆகிடுது இது மாதிரி. ஸோ இங்கே ஏஐ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். நம்ம இமேஜஸ் வந்து எந்த சைஸில் இருந்தாலும் அது ஆட்டோ க்ராப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும், ஸ்கொயரில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வேணுமா, எப்படி வேணும் அப்படின்னு அதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது மாதிரி. இதுக்கு அடுத்தது வந்து இங்கே சில ஸ்பேஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பேஸ் ஏதாவது வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம், லார்ஜ் உங்களுக்கு எப்படி வேணும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்னு இருக்குது. இது உங்களுக்கு எந்த மாதிரி கார்னர் வேணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து இந்த பார்டர், அதாவது பேக்ரவுண்ட் கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. எந்த பார்டர் வேணுமோ, எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ எப்படி டவுன்லோட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து சேவ் கொலாஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது PNG ஃபார்மேட்டில் சேவ் ஆகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி க்ரியேட் ஆகும். லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஃபோட்டோஸ்கேப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து விண்டோஸ்க்கும் இருக்குது, மேக்குக்கும் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீ ப்ரோ 2 வருஷனுமே இருக்குது. இப்போ நான் காமிச்ச அத்தனை 2 வெப்சைட்ஸ்லையுமே வந்து ஃப்ரீ ப்ரோ 2மே இருக்குது. ஈவன் இதில் கூட ஃப்ரீ ப்ரோ 2மே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கொலாஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, கம்பைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கொலாஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் இருக்குது. ஸோ நிறைய இமேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம்னாக்கா ஒரு 10 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 10க்கு மேலே முடியாது. அப்புறம் இங்கே டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரோன்னு இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோ ஃபீச்சர்ஸு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ப்ரோ இல்லாதது நீங்கள் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கடுத்தது உங்களுடைய ப்ரௌசர் இங்கே காமிச்சு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஃபோல்டரில் உங்கள் இமேஜஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இமேஜஸ்லாம் இங்கே வந்து தெரியும். இதை வந்து இப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணி விட்டுடலாம். ட்ராக் பண்ணி இப்படி இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் கொஞ்சம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து எது சூட்டபுளாக இருக்கோ, எது தேவையோ அந்த இமேஜினுடைய பொசிஷனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவுக்கு வந்து இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருங்க. சேவ் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது நீங்கள் இதை இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டு. ஸோ இப்போ இதே ஃபோட்டோஸ்கேப் எக்ஸில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த கம்பைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டு வந்து கிடையாது. எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பிரச்சனை என்னென்னா அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவையான வேறு ஷேப்ஸு வேறு ஸ்டைல் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோனுடைய சைஸு ஒரு ஃபோட்டோனுடைய இண்டிவிஜுவல் சைஸ் எவ்வளோ. ஸோ அது வந்து இங்கே 300x300 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது 15 காலம் வச்சேன்னு வச்சுக்கோங்க. 15 இமேஜஸ் ஒவ்வொரு ரோலையும் 15 இமேஜஸ் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பிடிச்சி இப்படி எல்லாத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடும். ஸோ மறுபடியும் அகெயின் நான் இன்னொரு தடவை ட்ராக் பண்ணிடுறேன். அது இமேஜஸ் வந்து ரிப்பீட் ஆகட்டும். இன்னும் 2 இமேஜஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து மார்ஜின் இருக்குது. ஸோ மார்ஜின் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பேஸிங், ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது செட் பண்ணிக்கலாம். ரவுண்டட் கார்னர்ஸ் வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணும், இந்த கார்னர் ரவுண்ட்னஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் வேறு கலர் தர்றதா இருந்தால் வேறு கலர் கொடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது பேக்ரவுண்ட் பேட்டர்ன் ஏதாவது செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டைலில் தான் உங்களுக்கு வந்து ரோஸு காலம்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். வெர்டிக்கல் ஹாரிசான்டலில் அப்படி கிடைக்காது. வெர்டிக்கல்னால் ஜஸ்ட்டு ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். ஹாரிசான்டல்னால் ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்கள் ஃபைலில் உங்கள் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது குவாலிட்டி கேட்குது. ஸோ குவாலிட்டி வந்து 95 அல்லது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். லிஸ்ட்டில் வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது photoeditor.com. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டர் தான். ஸோ இதை பற்றி நான் வந்து விளக்கமாக தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த இமேஜை வந்து லோட் பண்ணிவிடுங்க.
இதுக்கு நீங்கள் ஃபைல் போய்ட்டு ஓப்பன் கிளிக் பண்ணி எந்த இமேஜுக்கு நீங்கள் வந்து ஒரு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஆட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த எஃபெக்ட்ஸ் போயிருங்க. எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 டைப் கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்டர் மாதிரி தான் இருக்கும் இங்கே மொதல் 4 ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து பார்டர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் போனீங்கன்னா அடுத்தது அகெயின் நீங்கள் வந்து பிக்சர் ஃப்ரேம் கிளிக் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் காமிச்ச மாதிரி ஃப்ரேம் இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒன்ஸ் அகெயின் அப்ளைன்னு சொல்லி கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து அப்ளை ஆகுமே. இதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபைல் போய்ட்டு சேவ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்குறதுக்காக அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் பிரிண்ட்டுக்கு கொடுக்குறதா இருந்தால் வித்தவுட் ஃப்ரேம் தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் அங்கே இங்கே எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸு போனீங்கன்னா நான் இன்னொரு ஃபைல் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து பார்த்ததில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடோலாம் கரெக்டாக இதாகாது. ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் அகெயின் இன்னொரு ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அகெயின் நான் எஃபெக்ட்ஸ் போயிடுறேன். இந்த இடத்துல ஃபேண்டசி ஃப்ரேம்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்குது பாருங்கள். இந்த பேசிக்னு இருக்குது. பேசிக்கில் கொஞ்சமாக தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்த்டே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வெட்டிங் ஃப்ரேம்ஸு, பேபி ஃப்ரேம்ஸு, சைல்டு ஃப்ரேம்ஸ் இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் தேவை அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இங்கே வந்திருக்கு. பட் என்னன்னாக்கா நீங்கள் வந்து இதை ரீசைஸ் பண்ணணும். இந்த இமேஜுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளை பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணால் தான் அது வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கடுத்தது வந்து ஃபைல் போய்ட்டு சேவ் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துடலாம். அதுக்கடுத்தது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.